Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வேர் தர் இஸ் அ வில் அப்படிங்கிற ஒரு பிளே தான். இதை எழுதினது யார் அப்படின்னா மகேஷ் தத்தானி. ஹி இஸ் அ இந்தியன் பிளே ரைட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஏ ரைட்டர். இவர் வந்து ஒரு குஜராத்தி, அதனால் இவருடைய கேரக்டர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா they will be Gujaratis. His writings will be about the patriarchal society as well as the male domination and gender discrimination. இந்த டாபிக்ஸில் தான் அதிகமாகவே நம்மளோட மகேஷ் தத்தானி எழுதியிருப்பாங்க. And he is the first playwright in English to be awarded the Sahitya Akademi Award. He has a great impact on his readers. And this play, Where There Is a Will, it is the first play written by Mahesh Dattani. And this play is about the patriarchal society of India. Indiaல இருக்கக்கூடிய அந்த patriarchal society-யை பற்றினது தான். And it also showcases a dominative husband, an unconcerned father, and a strict businessman. அந்த மேன் யார் அப்படின்னா ஹஷ்முக் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவர் தான் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட். இவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹாஃபில் வந்து இந்த பிளேயில் இருப்பார். தென் ஹி வில் பி டெட். அதுக்கப்புறம் அந்த பிளே ஃபுல்லுமே ஒரு ஸ்பிரிட்டாகவே இந்த ஹோல் பிளேயில் இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் see the play. And at the end of the video, I'll tell you the questions and how you want to answer to the questions. அப்படிங்கிறத நான் வந்து end of the videoவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Now let us move to the essay. Introduction. Where There Is a Will was first performed by Dattani's theatre group Playpen at Chowdiya Memorial Hall, Bangalore on September 23, 1988 as part of Deccan Herald Theatre Festival. So இந்த play எங்கே ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The play is set in Mumbai. இந்த play எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மும்பை தான் இதனுடைய செட்டிங். All the characters are Gujarati. Mahesh Dattani is a playwright, stage director, screenwriter and filmmaker. In 1998, Mahesh Dattani won the prestigious Central Sahitya Akademi Award for his book Final Solutions and Other Plays, the highest award for a literary work in the country. So even the play வந்து மும்பையில் செட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா எல்லாருமே குஜராத்தி தான். மகேஷ் தத்தானி ஒரு பிளே ரைட், ஸ்டேஜ் டைரக்டர் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்டு எந்த புக்குக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் சொல்யூஷன்ஸ் அண்ட் அதர் பிளேஸ் அப்படிங்கிற புக்குக்காக. இட் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் இன் அவர் கண்ட்ரி. மகேஷ் தத்தானி இஸ் அ ரியலிஸ்டிக் ட்ராமாட்டிஸ்ட். இன் ஹிஸ் ட்ராமாஸ் ஹி கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த உமன் கேரக்டர். ஸோ மகேஷ் தத்தானி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லா கேரக்டர்ஸும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி உமன் கேரக்டர்ஸ். த ப்ரொட்டகனிஸ்ட். இப்போ அந்த மெயின் கேரக்டர் ஹஷ்முக் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலாம். Hashmukh Mehta is one of the richest persons in Mumbai. He is a garment manufacturer and has established the Mehta groups of companies. Hashmukh Mehta வந்து ரொம்ப ரிச் பர்சன் தான். அவர் வந்து ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரர். அண்ட் இந்த அவருடைய கம்பெனி பேர் வந்து மெஹ்தா குரூப். His active role is limited in the play for soon he dies. But he is present spiritually throughout the play. இந்த பிளேயில் வந்து அவர் சீக்கிரமாக இறந்து போயிடுவார். பட் ஸ்பிரிச்சுவலாக அந்த ஹோல் பிளேயில் அவர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பார். அந்த வீட்டில் என்னென்ன நடக்கு அப்படின்னு இறந்த பிறகு ஆவியாக இருந்து அதை கவனிச்சிட்டே இருப்பார். ஹஷ்முக் பிஹேவ்ஸ் லைக் அ டிக்டேட்டர். அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படி இருப்பார். இஸ் வெரி ஸ்டபர்ன். ஹஷ்முக் மீன்ஸ் சியர்ஃபுல் பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் சியர்லெஸ். ஸோ ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பார். ஹஷ்முக் அப்படிங்கிற பேருக்கு மீனிங் என்ன அப்படின்னா சியர்ஃபுல். ஆனால் அவர் ஒரு நேரம் கூட சிரிக்கவே மாட்டார். ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி டு ஒபே ஹிம் பிளைண்ட்லி. இவர் எப்போ என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாரும் இவர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிணும் அப்படின்னு நினைப்பார். He wants his son to polish his shoes every morning and to execute his orders. He is not satisfied with his wife. இவருடைய பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பட் அவருடைய பையனை இன்னும் இவருடைய ஷூவை நீ காலையில் எனக்கு பாலிஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது சந்தோஷமானது இல்லை. He is not satisfied with his wife. இதுக்கு அவர் வந்து அந்த பிளேலேருந்து ஒரு கோட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். Then when I was 22, the greatest tragedy in my life took place. I got married to my wife, Sonal. The following year, Ajit was born. Tragedy after tragedy. இது வந்து நம்ம ஹஷ்முக் சொன்ன டயலாகு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 22ல் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு ட்ராஜடி நடந்துச்சு என் வாழ்க்கையில். அது என்னென்னா சோனலை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடுத்த வருஷமே இன்னொரு ட்ராஜடி நடந்துச்சு. என்னென்னா அஜித் பிறந்துட்டான், அவருடைய பையன் பிறந்துட்டானா. ஸோ ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி அப்படின்னு ஒரு டயலாக் சொல்கிறாரு. ஹஷ்முக் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹை கொலஸ்ட்ரால். இவருக்கு இவ்வளோ நோய் இருக்குது. He smokes a lot of cigarettes. Moreover, his heart is enlarging. But he cares little about his diseases. இவர் வந்து நிறைய சிகரெட் ஸ்மோக் பண்ணுவார். அவருடைய லங்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து என்லார்ஜ் ஆகிட்டே இருக்குது. பட் அவர் வந்து அந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிறத டிப்பாட்டவும் இல்லை, தன்னுடைய டிசீஸை பற்றி அவர் கேர் பண்ணிக்கவும் இல்லை. Hashmukh is unable to express his love for anyone. At home, he keeps quarreling with his wife and son and daughter-in-law.
இன் ஆஃபீஸ் ஹி இஸ் ஸ்ட்ரிக்ட் வித் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஹஷ்முக் வந்து யார்கிட்டயுமே அவருடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டார். வீட்லேயும் எப்போவும் ஒய்ஃபு பையன் மருமக அவங்க கிட்டலாம் எப்போவும் சண்டை போட்டுட்டு குவாரல் பண்ணிட்டே இருப்பார். ஆஃபீஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஹிஸ் ஃபாதர் இஸ் இஸ் ஹீரோ அண்ட் ஹி திங்க் ஆஃப் நோ அதர் ரோல் மாடல். இவருடைய ரோல் மாடல் யார் அப்படின்னா அவருடைய அப்பா மட்டும்தான். அவங்க அப்பா எப்படி பிஸ்னஸ் பண்ணாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இவர் தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. He fears that all his wealth will be squandered by them after he dies. இவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய ஒய்ஃபு பசங்கள்னால இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய பிஸ்னஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. He is very much anxious about his business, but which was built patiently and diligently through long years. இவர் எப்போவுமே அவருடைய பிஸ்னஸை வந்து ஆர்வமாக பார்த்துட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்து பார்த்து செஞ்ச டெவலப் பண்ண பிஸ்னஸ் தான் அது. அதனால் இது யாரும் அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். நெக்ஸ்ட் இஸ் சோனல்ஸ் கேரக்டர். ஹஷ்முக்ஸ் ஒய்ஃப் இஸ் சோனல். சோனல் மீன்ஸ் கோல்டு. ஷீ வாஸ் ஆஸ் குட் ஆஸ் கோல்டு வென் தே வேர் மேரிட், பட் சூன் ஹி ஃபவுண்ட் தட் ஷீ இஸ் குட் ஃபார் நத்திங். ஹஷ்முக்கோட ஒய்ஃப் தான் சோனல். சோனல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா கோல்டு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவங்க தங்க மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்தது இவ வந்து எதுக்குமே உதவ மாட்டா அப்படின்ட்டு. Sonal depends on her servants too much. She cannot handle the kitchen on her own. If the cook is on leave, she gets tired soon and faints while cooking. இவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய சர்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இவங்களால தனியாக வந்து அந்த கிச்சனை ஹேண்டில் பண்ண முடியாது. சர்வெண்ட் யாராவது லீவில் இருந்தாங்கன்னா இவங்க சமையல் பண்ணி மயங்கியே விழுந்துருவாங்க. She has a habit of cooking more in quantity and number. This makes her husband angry. Even then she loves him very much and advises him to stop smoking. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா நிறைய சமைச்சிடுவாங்க. இருக்கிறது 4 பேர், ஆனால் அவங்க சமைக்கிறது நிறைய பேருக்கு சமைச்சிட்டு அது அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஹஷ்முக்கு பிடிக்காது. அதனால் அவர் வந்து திட்டுவார். இருந்தாலும் அவங்க வந்து சோனல் ஹஷ்முக் மேலே இருக்க லவ்வில் எப்போவுமே அவங்ககிட்ட நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சோனல் seems to be under the influence of her sister Minal. She works according to Minal's advice only. But Hashmukh does not like Minal's interference in his household. Sonal's intelligence spoils her son. ஸோ சோனல் வந்து எப்போவுமே தன்னுடைய சிஸ்டர் மினல் சொல்கிறது தான் கேட்டு கேட்டு செஞ்சுக்குவாங்க. அந்த மினல் வந்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறது ஹஷ்முக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எப்போவுமே சோனல் வந்து மினல் சொன்னது தான் கேட்பாங்க. அண்டு சோனல் வந்து ரொம்ப அவனுடைய பையன் அஜித்துக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அதனால் அவனுடைய கேரக்டரும் ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் இஸ் அஜித். Ajit is their only son. He is married to Preeti. Preeti is pregnant. She is money-minded. The play begins with Hashmukh's grumbling against his son. He thinks that his son is good for nothing. Ajit வந்து இவங்களுடைய ஒரே பையன். இவனுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கிறது வந்து பிரீத்தியை. பிரீத்தி நவ் ப்ரெக்னென்ட். அவள் வந்து ரொம்ப மணி மைண்டட் தான். அஜித் வந்து ஒரு நல்ல பையன் தான். பட் வந்து ஹஷ்முக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான், நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று குறை சொல்லிட்டே இருப்பார். அஜித் வந்து எதுக்குமே உதவ மாட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹஷ்முக் நினச்சிக்குவார். He doesn't want to make him the chief managing director of his company. Hashmukh is not able to train him properly with all care and discipline. இப்போ வந்து ஹஷ்முக்கை தன்னுடைய கம்பெனியோட சீஃப் மேனேஜிங் டைரக்டர் ஆக்குறது வந்து ஹஷ்முக்கை பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அதனால இன்னும் அவர் வந்து அந்த பொறுப்பை கொடுக்கல அவனுக்கு. ஹஷ்முக் வந்து இன்னும் அஜித்தை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தா அவன் நல்ல விதமாக வந்திருந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து ஒரு நல்ல கேர் கொடுத்து அவனை வந்து ட்ரெயின் பண்ணலை. நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் மிஸ்ட்ரஸ் கிரண். Since Hashmukh and Sonal fight with each other often, their married life was not successful and happy. Hashmukh needed emotional support and sex, so he turns towards Kiran, the marketing executive of his company. Her husband is drunkard. He knows about her relationship with Hashmukh, but he doesn't mind it because all he needs is a full bottle of whiskey every day. He was an excise inspector in the government. ஸோ இவங்க வீட்டில் வந்து 4 கேரக்டர்ஸ் தான். புதுசாக வர்றவங்க இந்த மிஸ்ட்ரஸ் கிரண். நம்ம ஹஷ்முக்கும் சோனலுக்கும் எப்போவுமே ஒத்தே போகாது. இவருக்கு வந்து அவங்க கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால இவங்க அடிஷ்னலாக ஒரு கேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஹஷ்முக் அப்படி தேடிக்கிட்ட ஒரு சப்போர்ட் தான் யார் அப்படின்னா கிரண் அப்படிங்கிறவங்க. இந்த கிரணுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஹஷ்முக்ஸ் கம்பெனி. அந்த கிரணுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரங்கட். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கூட. அவர் வந்து கரப்ஷன்னால் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவருக்கு வந்து கிரணுக்கும் ஹஷ்முக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். பட் அவர் அதை பற்றி கேர் பண்ணிக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா இவருக்கு டெய்லி ஒரு பாட்டில் விஸ்கி மட்டும் இருந்தால் போதும். அதை மட்டும் தான் எதிர்பார்க்குறாரு. அதை வந்து கிரண் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணாலும் இவர் வந்து கண்டுக்க மாட்டார். ஸோ திஸ் இஸ் வாட் தி மிஸ்ட்ரஸ் கிரண். நவ் லெட் அஸ் see about the content of the will. இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க.
ஃபேமிலி இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்குது. பட் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹஷ்முக் இறந்து போகும்போது அவர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. வில் அப்படின்னா உயில் ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த உயிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த கான்டென்ட் ஆஃப் வில். Hasmukh takes medicines every day to lower his blood pressure, but it hasn't worked recently. He dies of cardiac arrest. Ajit is shocked to hear the news of his father's death. Preeti doesn't react like others. Hasmukh வந்து டெய்லி மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு தன்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிசீஸ்க்காக. கொஞ்ச நாளாக அந்த மெடிசின்ஸ் எடுத்துமே எந்த ஒர்க்கும் ஆகலை அவருக்கு. ஸோ கார்டியாக் அரெஸ்ட்னால அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அஜித் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். ஆனால் பிரீத்தி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணலாம் இல்லை, ஏதோ அவள் ஆல்ரெடி இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி அமைதியாக இருக்கிறான். இட் சீம்ஸ் தட் ஷீ ஹேஸ் ஆன்டிசிபேட்டட் திஸ். ஹஸ்முக் ஹேஸ் மேட் எ ஸ்பெஷல் வில் ஃபார் திஸ் ஃபேமிலி. அவருடைய ஃபேமிலிக்காக அவர் ஒரு புதுசாக ஒரு வில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கிறார் ஆல்ரெடி. ஹஸ்முக் ஹேஸ் மேட் எ ஸ்பெஷல் வில் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஹஸ்முக் ஹேட் மேட் எ ட்ரஸ்ட், த ஹஸ்முக் மெஹ்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். As Kiran Jawari, the marketing executive turned company director, and Hashmukh's mistress has been nominated as the trustee. இவர் வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி இருந்திருக்கிறாரு. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹஷ்முக் மெஹ்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதுக்கு பொறுப்பானவங்க ட்ரஸ்டி அப்படிங்கிறது யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் கிரண் ஜவாரி. அவங்க வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாங்க. அவங்கள கம்பெனியினுடைய டைரக்டராக இவரே நியமனம் பண்ணிக்கிட்டாரு. கடைசியில் அந்த ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டியாக அவங்களே நியமிச்சிட்டாரு நம்மளுடைய ஹஷ்முக். ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, ஃபைனான்சஸ் அண்ட் ஷேர்ஸ் நவ் பிலாங் டு த ட்ரஸ்ட். இப்போ இவருடைய சொத்துகள் எல்லாமே யாருக்கு சம்மந்தமானது, பொறுப்பானது அப்படின்னா இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஷாக்ட் அட் த கான்டென்ட் ஆஃப் த வில். இதை தெரிஞ்சதும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சோனல் இஸ் ஷாக்ட் தட் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் இன் லவ் வித் அனதர் உமன். சோனலுக்கு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு லேடி கிட்ட தொடர்பில் இருந்திருக்கான் அப்படின்னு தெரியும் போது அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. Now let us see about the family members. Responsible family members. இப்போ நம்ம ஹஷ்முக் இறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டாங்க. எப்படின்னு பாருங்கள். கிரண் கம்ஸ் டு தேர் ஹவுஸ் டு ஸ்டே வித் தம். இப்போ கிரண் வந்து வீட்டுக்கே வந்துடுறா. இவங்க வீட்டுக்கே வந்து இவங்க கூட தங்குறதுக்கே ரெடி ஆகிட்டா. ஷி அப்பியர்ஸ் டு பி அ கான்ஃபிடென்ட் அண்ட் அஃபெக்ஷனேட் லேடி. அந்த லேடியை பார்க்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப பாசமான அப்படி ஒரு லேடி மாதிரி தெரியுது. ஆல் ஆர் அப்பேரண்ட்லி அன்கம்ஃபர்டபுள் இன் ஹர் ப்ரெசன்ஸ். புதுசாக ஒரு லேடி உள்ளே வந்தோடனே இவங்க யாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. அவள் எப்படா போவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திங்ஸ் ஸ்லோலி சேஞ்ச்ட். அஜித் பிகம்ஸ் ரெஸ்பான்சிபிள் மேன். சோனல் பிகம்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபெக்ஷனேட் வித் கிரண். பிரீத்தி டசன்ட் வாண்ட் கிரண் அட் ஹோம். கிரண் ஃபைண்ட்ஸ் தட் பிரீத்தி இஸ் த காஸ் ஆஃப் த டெத் ஆஃப் ஹஷ்முக். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிச்சுது. அஜித் வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு பையனை மாறிட்டான். அண்ட் சோனலுக்கும் கிரணுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிச்சுது. ஆனால் பிரீத்திக்கு மட்டும் இவ இருக்கிறது பிடிக்கல. ஏன் அப்படின்னா ஹஷ்முக்கினுடைய இறப்புக்கு காரணம் யார் அப்படின்னா பிரீத்தி. ஏன் அப்படின்னா இந்த பிரீத்தி வந்து ப்ரெக்னென்ட். ஸோ அவங்க வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹஷ்முக் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டுக்காக அவர் வந்து ஒரு அந்த ஹைப்பர் டென்ஷனுக்காக ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டாப்னா டேப்லெட்டை மாற்றி வச்சுட்டா. விட்டமின் டேப்லெட்டை அங்கே வச்சுட்டு அவரை சாப்பிட வச்சுருந்தா. அதனால் அவருடைய ஹைப்பர் டென்ஷன் லோ ஆகாததுனால அவர் இறந்து போயிட்டார். இதை வந்து கிரணுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இவன் நம்மளை மாட்டி விட்டுருவா அப்படிங்கிறதுனால இந்த லேடி இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு பிரீத்தி முடிவு பண்ணியிருக்கிறா. But she doesn't want to tell it to others and create a problem. So Preeti also becomes submissive and obeys Kiran's orders. ஆனால் கிரணுக்கு வந்து இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு அவள் வந்து யார்கிட்டையும் சொல்லலை. அதனால் பிரீத்தியும் இப்போ வந்து கிரணுக்கு அடிபணிய ஆரம்பிச்சிட்டா. கிரண் என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. Now let us move to the conclusion. Thus the whole family turns good by the efforts taken by Kiran. Kiran is the center of the whole family and all characters affectionately cling to her. இப்போ ஹோல் ஃபேமிலியும் கிரண் என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கிரண் தான் அந்த ஃபேமிலியினுடைய சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கேரக்டர்ஸும் அவர் கூட ஒன்றா சேர்ந்து பழக ஆரம்பித்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த ஹோல் ஸ்டோரி அபவுட் த வேர் தேர் இஸ் அ வில். ஸோ அந்த உயிலை பற்றி ஃபுல் ஸ்டோரியும் தான் இதில் இருக்குது. அண்ட் ஹியர் மகேஷ் தத்தானி இஸ் வெரி வெல் போர்ட்ரேட் அபவுட் தி patriarchal society. Now here are some of the important questions for you. If they are asking about the character sketches, character sketch கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு கேரக்டர்ஸும் நான் உங்களுக்கு தனித்தனி பேராகிராஃபாக கொடுத்துருக்கிறேன். ஸோ ஹஷ்முக் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். இஸ் த ப்ரொட்டகனிஸ்ட். அவரை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் அந்த டாபிக் கீழே என்ன இருக்கோ அதை எழுதுங்க. இஃப் தேர் ஆஸ்கிங் அபவுட் சோனல் ஆர் அஜித் யூ ஹேவ் டு ரைட் அபவுட் த டாபிக். அந்த ஒரு டாபிக் கீழே என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அண்ட் இஃப் தேர் ஆஸ்கிங் ஃபார் அ கொஸ்டின் how the family members become responsible, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா
அந்த கான்டென்ட் ஆஃப் த வில்லும் எழுதணும், ரெஸ்பான்சிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸும் எழுதணும், கன்க்ளூஷன். அந்த 2 டாப்பிக்கையும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா தான் அந்த ஃபுல் கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து வரும். ஸோ தீஸ் ஆர் தி some important questions. It may come for your semester. So make use of this essay. And if you find this video very much useful, kindly share with your friends and keep supporting our channel. Thank you all.